அனைவருக்கும் வணக்கம். பாரதியாரோட புகழ்பெற்ற கவிதைகளில் ஒன்றான காணி நிலம் அப்படிங்கிற கவிதை இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான அழகான பிணைப்பை விவரிக்கிறது. பரபரப்பான உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் தனக்கான அமைதியான வாழ்விடத்தை எப்படி விரும்புகிறான் என்பதே இப்பாடலின் மையக்கருத்து. வாங்க பாடலை பார்ப்போம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். பாரதியார் அன்னை பராசக்தியிடம் வேண்டுவது என்னவென்றால், தனக்கு ஒரு காணி அளவு நிலம் வேண்டும். அங்கு அழகான தூண்களையும் தூய வெள்ளை நிறத்திலான மாடங்களையும் கொண்ட ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்கிறார். அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம், கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். அந்த மாளிகைக்கு அருகில் ஒரு கிணறு இருக்க வேண்டும். அந்த கிணற்றின் அருகிலேயே இளநீரும் தென்னங்கீற்றும் தரும் 10-12 தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்து நிற்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகிறார். நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும். இரவு நேரத்தில் முத்து போன்ற பிரகாசமான நிலவொளி அந்த மாளிகையின் முற்றத்தில் விழ வேண்டும். அதிகாலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ இனிமையான குயிலோசை காதில் விழுந்து மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்கிறார் பாரதியார். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். இறுதியாக உள்ளம் மகிழ்ச்சியில் திளைக்கும்படி மென்மையான குளிர்ந்த தென்றல் காற்று எப்போதும் வீச வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் பாரதியார் அவர்கள். சொல்லும் பொருளும் பார்ப்போம். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். நூல்வெளி பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்தான் பாரதியார். அவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என சிறப்பிக்கப்பட்டவர். தன்னோட கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். நாம பார்த்த பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நன்றி.